ஹாய் யூடியூப் அண்ட் வணக்கம் கைஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நியூ யூடியூப் சேனல். ஐ எம் ஸ்டடிங் காலேஜ் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதை வச்சு தான் இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பெட்டரான பையன் சொல்ல முடியாது. பட் நல்லா படிப்பேன், ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுவேன், தென் ட்ராயிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பேர்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை மாதிரி இருப்பேன். பட் எதுலேயுமே நான் வந்து பெஸ்ட் இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆவரேஜான பையன் தான். எதுலேயுமே நான் பெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், நம்ம எதனா ஒன்று இதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பட் வந்து என்னோட ஃபியரை நான் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பாதி காரணம். என்னென்னா, இந்த மாதிரி ஃபியரை ஓவர் கம் பண்ணணும். தென் ஐ வாண்டட் டு பில்ட் மை நேம். என்னோடய நேம் ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, என்னோடய நேம் வந்து நிறைய இடத்துல இருக்காது, ராகவேல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது கொஞ்சம் ரேரான நேம் தான். ஏன்னா என் காலேஜ்லேயே நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், பட் நான் ஒருத்தன் தான் ராகவேல்னு இருக்கேன். ஸோ இதை மாதிரி வந்து என்னோடய நேம் ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணணும். இந்த மைண்ட் செட் வந்து எனக்கு மதன் கௌரி கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இந்த மாதிரி கேமரா கொஞ்சம் ஃபால்ட், கேமரா அங்கங்கே கட் ஆகிடுது. நல்லா ஃபோன் இல்லை தான். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு வாட்டியும். இந்த மாதிரி வந்து ஒரு கேமரா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்ததே ஃபஸ்ட்டு மதன் கௌரியோட வீடியோ தான். இந்த மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஜியோ ஃபோன் இருக்கும் அப்போலாம். அந்த ஜியோ ஃபோனில் உட்காந்துட்டு மதன் கௌரி வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன் நிறைய. மதன் கௌரி வீடியோ பார்த்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் முன்னாடியே நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் அப்போல்லாம் என்கிட்ட ஃபோனும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோன், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோன் கூட இருக்காது அப்போயே நான் வந்து யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கைஸ், டோன்ட் மைண்ட் திஸ் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷெட்டு தான். ஷெட்டு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். சரியான பேக்ரவுண்ட் இல்லை தான், அதை மன்னிச்சிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து நிறைய வீடியோஸோட பார்ப்பேன், நிறைய பேரோட வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான மொபைல் தென் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்டேயும் அது இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு புலம்புறத விட இப்படி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். அதான் இந்த மாதிரி கேஜிஎஃப்பில் வர மாதிரி கடலோட ஆழம் என்னென்னு இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன். பட்டு அந்த 1 மந்த் தான் வந்து எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஒரு அமைதியான பேக்ரவுண்ட் கிடைக்கல. தென் இந்த மாதிரி ஒரு இதுவே வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை தான். பட் இதுவே எனக்கு கிடைக்காம இருந்தது. தேடி தேடி ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸாக யோசிச்சு கடைசியாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி May 24 சண்டே ஆஃப் 2026. ஸோ ஐ வாண்ட் build something new with the audience and I want to build a new community with brave minds. பிரேவ் மைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களோட எல்லாரோட மைண்ட் செட்டும் என்னோடய மைண்ட் செட் மாதிரி இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை தான். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி யோசித்ததில்லை, இந்த மாதிரி வந்து நம்ம யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பார்க்குற எல்லாரோட மனசுலையுமே நம்மளும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நல்ல விஷயங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரை தான். தென் இன்னும் கூட எனக்கு கேமரா பார்த்து பேச தான் பயமாக இருக்குது. நான் கேமராவே பார்க்க மாட்டேங்கிறேன். கேமராவை பார்க்காம வேறு எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கேன் நான் பாட்டுட்டு. பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எரர்ஸை அவாய்ட் பண்ணணும். இந்த யூடியூப் சேனல்லையே இந்த மாதிரி எரர்ஸை அவாய்ட் பண்ணணும். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசை. பட் இங்கிலீஷ் வந்து நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி இடத்துலலாம் தனியாக இருந்தால் பேசிடுவேன். பட் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக பேச வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்ஸு, தென் வந்து இன்செக்யூரிட்டி, அது இதுன்னு எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. அப்புறம் என்னோடய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கேன். நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறது மாதிரியோ இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தில் வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறேன். தென் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் மொட்டை அடிக்கலை.
பட் இந்த வீடியோ எடுக்கலான்னு உட்காரத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். பட் நான் இதெல்லாம் நிறுத்த மாட்டேன். மொட்டை அடித்தா அது யூடியூப் வீடியோ நல்லா இருக்காது, அந்த இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கேப்பை போட்டு வந்து உட்காந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் இதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமல் பார்த்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டே டியூன் டு அவர் சேனல், சப்ஸ்கிரைப், தென் லைக், ஷேர். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் சப்போர்ட் மை சேனல். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திஸ் ஜேர்னி வில் பிகின். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. என்ன இந்த யூடியூப்போட ஆழம்னு இறங்கி பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ்.